வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவா கேங்கில் இருக்கிற சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கோவா கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சித்திரவதை பண்ணாங்க. அண்ட் தென் அது ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. பட் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வாயிலேருந்து வர வச்சிருக்காங்க. அண்ட் தென் அவங்க எதனால் இந்த மாதிரி மாட்டினாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கோவா கேங்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து செமையாக ஓட்டிடுவாங்க. ஸோ தட் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து எஸ்கேப் ஆகிட்டு போகிறப்ப ஓட்ட பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. குடுகுடுன்னு ஓடினோடனே ரயான் வந்து பின்னாடி தொட்டின்னு போய் பிடிச்சிட்டு வருவார். பிடிச்சிட்டு வந்து அந்த பீன் பேக்கில் வந்து படுக்க வச்சுட்டு ஒரு கையை இன்னொரு கையை வந்து ரயானும் இன்னொரு கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினும் வந்து பிடிச்சிப்பாங்க. அண்ட் தென் மூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பிடிச்சிக்கிட்டு லைக் மூக்குக்குள்ளே லைக் அது பேர் என்ன ஏதாவது விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இலையை பிச்சு வச்சுட்டு மூக்குக்குள்ளே விட்றேன் உனக்கு கூசு இல்லை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கையை பிடிச்சிட்டு மூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பிடிச்சிட்டு அவங்கள வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல வைக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோல்டன் டிக்கெட்டை வந்து இந்த 3 பேரில் நாங்கள் தான் வந்து யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவோன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வேஸ்ட்டு, அதாவது சௌந்தர்யா வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லணும் அவங்களையே. ஸோ அப்படி வந்து சொல்கிறாங்க ஜாக்லின். உடனே வந்து நான் வேஸ்ட்டு, டாஸ்க் எனக்கு விளையாட வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. அதை அப்படியே வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டில் அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்ல வச்சு தான் உன்னை அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு யார் இங்கே நல்லா விளையாடுவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லவா பொய்யை சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இல்லை ஓ நீ அது வேறு பண்ணுவியா, நீ சொல்லு இப்போ யார் இந்த டாஸ்க் நல்லா விளையாடுவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேம் டாஸ்க்லையா இல்லை கேரக்டர் டாஸ்க்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கேம் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கேம் டாஸ்க்னா ரயான் தான் சூப்பராக விளையாடுவா அப்படின்ற உடனே ரயான் கொஞ்சம் கூல் ஆவார். அதுக்கப்புறம் கேரக்டர் டாஸ்க்கில் யார் விளையாடுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி விளையாடுவார்னு உடனே ஜெஃப்ரியும் கொஞ்சம் கூல் ஆவாங்க. அப்புறம் ஜாக்லின் வந்து அப்போ நான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜாக்லின் பேரையும் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பற்றி நல்ல விஷயம் ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க 3 விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உண்மையாக பாசம் காட்டுவா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து நினைப்பாங்க. எல்லாத்தையும் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது அன்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஜாக்லினுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது இந்த மாதிரி ஃபன்னாக ஆரம்பித்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாக்கு ட்ராஜடியில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சௌந்தர்யா வந்து ஆல்மோஸ்ட் சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் கோவா கேங். அவங்கள உட்கார வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க வாயிலேருந்து என்னென்ன வர வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வர வச்சாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாலாம் காப்பாற்ற வருவாங்க, பவித்ராலாம் காப்பாற்ற வருவாங்க. அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா இங்கேருந்து போடி அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வாயிலேருந்தே சொல்ல வைப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யா தான் வந்து பவித்ரா காப்பாற்று அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க ஃபன்னாக தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்லுவாங்க. ஏன்னா அன்ஷிதாவும் ஃபஸ்ட்டு போய் விடுங்கண்ணா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபன்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்துருவாங்க. ஸோ பவித்ரா மறுபடியும் வந்தோடனே பவித்ரா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கத்துவாங்க. உடனே வந்து பவித்ரா வருவாங்க. கிட்ட வந்துட்டு இல்லை நாங்கள் ஃபன்னாக தான் பண்ணுறோம் நீங்கள் போகணுன்னே பவித்ராவையே வந்து திட்டுற மாதிரி சௌந்தர்யாவை சொல்லுவாங்க. இல்லைனா மூக்கில் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பவித்ரா இங்கேருந்து போடி இங்கே எதுக்கு வர அப்படின்ற மாதிரி திட்ட வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.